எல்லா மண்டபமும் ஏறி இறங்கியாச்சு. ஆனா எங்கேயுமே என் பேர்ல கல்யாணம் நடந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லையே. ஒருவேளை நிஜமாவே எனக்கு கல்யாணம் ஆகலையா? அப்போ பைக் ஷோரூம்ல என் கழுத்துல தாலியோட பார்த்தது வெறும் பிரம்மையா? நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டேனா? கடவுளே, நான் யார்கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் கேட்பேன்? மா மா ஆ, அடடே, ரேவதி அம்மா தான் நீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? என்னம்மா, என்ன ஞாபகம் இல்லையா? ஆ, நீங்க என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னை எப்படிம்மா மறக்க முடியும்? இந்த மண்டபத்துல ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 4 கல்யாணம் நடக்கும். 4 பொண்ணுங்க வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ண என் உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேம்மா. அன்னைக்கு உன் கல்யாணம் முடிஞ்சப்போ வந்த ஜனங்க எல்லாரும் கார்ல ஏறி ஜாலியா போயிட்டாங்க. இந்த மண்டபத்தை விடிய விடிய கூட்டி போயிருக்கன எங்களை யாருமே கண்டுக்கல. அம்மா, நீ மட்டும்தான் ஓடி வந்து எங்களுக்கு பணமும் புடவையும் கொடுத்து எங்களுக்கு மரியாதை பண்ண. அம்மா, அதை எப்படிம்மா நான் மறப்பேன்? மேடம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன தேதிக்கு முன்னாடி நாள் டேட்டா இருக்கு, பின்னாடி நாள் டேட்டா இருக்கு. ஆனா உங்க கல்யாணம் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஃபைல் மட்டும் சிஸ்டத்துல காணும் மேடம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நாள் தேடி பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடி தான் செக் பண்றேன். நீங்க சொன்ன தேதியில எந்த போட்டோ வீடியோ ஆதாரமும் எங்க சிஸ்டத்துல பேக்கப் இல்ல. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி 2 இடத்துலயும் ஆதாரம் மிஸ் ஆகும்? ஒருவேளை யாரோ எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு ஆதாரத்தை அழிச்சிருக்காங்களா? யாரா இருக்கும்? எப்படி இருக்க விஜயன்? நல்லா இருக்கேம்மா. என்ன இந்த பக்கம் புதுசா கல்யாணமான உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? விஜயன், என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்ற விஷயத்தை மட்டும் முதல்ல செய்யணும். சரிம்மா, முதல்ல விஷயத்த சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கல்யாணம் நடந்த தேதியில இருக்கிற எல்லா டேட்டாவையும் நீ ஒண்ணு விடாம அழிக்கணும். போட்டோ அழிக்கணுமா? எதுக்குமா? என்கிட்ட காரணம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்லம்மா, அது வந்து விஜயன், இந்த கடையோட ஒரு பகுதி புறம்போக்கு இடம்னு கேள்விப்பட்டேன். நான் கேட்ட உதவியை செஞ்சா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்ற? சரி, என்னம்மா பண்ணணும் இப்போ? உங்களுக்கு வீடியோ இருக்கக்கூடாது, அதுதானே? எல்லாத்தையும் அழைச்சிடுறேன், போதுமாம்மா? அம்மா, எல்லாத்தையும் அழைச்சிட்டேம்மா. கடவுளே, எனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு கல்யாணமான விஷயத்த வீட்லயே யாருமே சொல்லல. அதை விட எனக்கு எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க? என் கல்யாண வாழ்க்கைய பத்தி என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை ஏமாத்தினது என்னோட குடும்பமா, இல்ல எனக்கு தாலி கட்டினவரா? எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாம நான் கார்த்தி மாமாவை எவ்வளவு விரும்பினேன். அவரும் என்ன விரும்பினாரு. விதி எங்களை பிரிச்சிருச்சே. மனசுல நான் வளர்த்துக்கிட்ட ஆசைய விட எனக்கு தாலி கட்டினது யாரு? இந்த போட்டோல என் பக்கத்துல இருக்கிற அந்த உருவம் யாருன்னு எனக்கு தெரியல. இவரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் யாருக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்பேன்? கார்த்தி மாமா கிட்ட கேட்டா நேரா அவர்கிட்ட போய் இந்த போட்டோவை காட்டி உண்மையை கேட்க போறேன்.
வீட்ல எல்லாரும் உண்மையை மறைச்சாலும் மாமா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. நான் இப்பவே மாமா எங்க இருக்காருன்னு கேக்குறேன். சொல்லு ரேவதி. மாமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம கோயில்ல தான் இருக்கேன். சரி, நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன் மாமா. எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வர வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க. சரி வா. அதோ கார்த்தி மாமா அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசினா போதும், என் குழப்பத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும். இது பந்தல் போட்டதுக்காக கொடுத்த செலவு, இது யாகத்துக்கு. மாமா, ஒரு நிமிஷம் இருக்கியா? இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். மற்றபடி அன்னதானம் பண்ணுறதுக்கு இந்த பின்னாடி எழுதி வச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கங்க. மாமா, என் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு உங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அதுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன் மாமா. மொத்தம் எவ்வளோ செலவாகுது தம்பி? தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம். நம்ம கோவில் கலச பூஜைக்கு உங்க கையால நவதானியமும் நவரத்னமும் கேட்டிருந்தோமே. நீங்க சொன்ன பொருள்லாம் வாங்கியாச்சு, கார்ல இருக்கு. நீங்களே கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? தம்பி, இந்த கார்லாம் எனக்கு திறக்க தெரியாது தம்பி. மாமா, கார் கீ கொடுங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இந்த சரிங்க தம்பி.